ஐயா, நான் கிட்டத்தட்ட ஃபேமிலி ஒரு 22 வருஷமா குடிச்சுன்னுக்குறேன் ஐயா. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் சன் அன்புமணி ராமதாசும் போராடுற ஒரு இந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாலாஜியில் கடையே இல்லை. இன்னைக்கு நான் 4-5 நாளாக நான் சாப்பிடவே இல்லையா சரக்கு. காரணம் என்னன்னா கடை இல்லை. எனக்கு வாலாஜியில் கடை இல்லை. எனக்கு எல்லா கடையும் ஏந்துட்டு நான் அங்கே போயிட்டு பிளாக்ல வாங்கிட்டு அப்படியும் கொஞ்சம் அப்படியே வீட்டில் திட்டுறாங்க அப்படிலாம் சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு கொடுத்தீங்க. நீங்கள் இன்னும் மாறுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மாறுவேன் நான். கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் போராடி இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் என்ன. ரொம்ப உங்களுடைய போராட்டங்களில் எனக்கும் பங்கு இருக்குது என்ன. கண்டிப்பாக பங்கு இல்லை இதுல என்னன்னா நான் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எனக்கு நீங்க திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா என்ன சொல்றது என்ன டெய்லி குடிச்சு போறது. இப்போ ஒயின் ஷாப்பே இல்லை. அங்க நாங்க சுத்தி ஓடுறோம். வாலாஜியெல்லாம் எங்களுக்கு கடை இல்லை. இப்போ எல்லாத்தையும் மூடிட்டாங்க எல்லாத்தையும். ஆனா நீங்க ஏற்படுத்தின போராட்டங்கள், நீங்க ஏற்படுத்தின எல்லாத்தினுடைய காரணங்கள் எல்லா கடையும் மூடிட்டாங்க. வாலாஜியால கடையே கிடையாது. இன்னைய சூழ்நிலை இன்னைக்கு இன்னும் 2 கடை இருக்குது. அந்த கடையை முடிவாங்க போல இருக்குது. என்னுடைய சூழ்நிலை நான் திந்திருவேன் போல இருக்குது. திந்துனா குடும்பம் நல்லா இருக்கும். உங்களால நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. பெரிய உங்களை ஐயான்னு சொல்றது இல்ல, சின்ன ஐயாவை சொல்றேன், ராமதாஸ் ஐயாவை சொல்றேன். ரொம்ப நன்றி ஐயா. நீங்க இல்ல இந்த போராட்டம் அப்படியே நிக்க கூடாது, இன்னும் தொடரணும். ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த கடையும் இருக்கக்கூடாது. என்ன மாதிரி நான்லாம் இல்லை, நான் ரொம்ப மாறிட்டேன். இன்னும் நிறைய பேர் மாறணும். இன்னும் கொஞ்சம் போராட்டம் பண்ணுங்க. உரிமையோட சொல்றேன் ஐயா. பெரியா ஐயா, இன்னும் கொஞ்சம் உரிமையோட சொல்றையா. நீ இன்னும் கொஞ்சம் போராட்டம் பண்ணுங்க ஐயா. தமிழ்நாட்டில் எந்த கடையும் இருக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாடு குஜராத் மாதிரி வரணும். குஜராத் மாநிலத்தில் ஒரு கடை கூட கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? குஜராத் யாரு? காந்தி பிறந்தது. காந்திஜி பிறந்த மாநிலம். அங்க ஒரு கடை கூட கிடையாது இன்னி வரைக்கும். அந்த கடை இன்னைக்கு அந்த மாநிலம் எப்படி இருக்கும்? யாரு? மோடி. நான் சொல்றேன், மோடி உன் மாநிலத்தை வரைக்கும் நீ நல்லா வச்சிருப்பியா? எங்க மாநிலத்தை நல்லா வச்சிருக்க மாட்டியா? எங்க மாநிலத்தை நல்லா வச்சிரு. அதை நீ வாயா. என் மாநிலத்தில் அதை நீ அமல் பண்ணு. எங்க வேணா நான் திருந்தணும், என் ஊர் ஜனங்க திருந்தணும், என்னுடைய சந்ததியில் திருந்தணும். உண்மை ஐயா, உரிமையோட சொல்றேன். என் புள்ள குடிக்கிறாயா வேணாயா. அந்த வாழ்க்கை எனக்கு வேணாயா ஐயா. எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம். என் புள்ள குடிக்கிறான், எனக்கு தெரியாம போய் குடிச்சிட்டு வேணாம். அந்த வாழ்க்கை வேணாயா ஐயா. நீங்க போராடுறீங்க, நான் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்றேன் ஐயா. ரத்தத்தால உங்களுக்கு எழுதி தர்றேன். தமிழ்நாடு மாநிலம் சுத்த மாநிலமா வரணும். ஆனா கண்டிப்பா நீங்க வரணும். கண்டிப்பா நீங்க வருவீங்கய்யா. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எல்லாம் உண்டையா. நாங்க பண்றேயா, கண்டிப்பா பண்றேயா ஐயா. என்னைக்குமே எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டையா. ஆனா ஒண்ணு, உங்களுடைய போராட்டம் என்ன தெரியுமா முதல்ல இருக்கணும்? பூர்ண மதுவிலக்கு. தமிழ இனி வேணா. வாழ்க்கையில் நான் இறந்தது போதும் ஐயா. 10 வருஷமா போதும். அது இல்லாம முடிச்சுன்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு நான் டெய்லி எடுத்து போவேன். நான் டெய்லி 500 ரூபாய் வாங்குறேன் தாசையா. பெரிய பேர் சொல்லக்கூடாது. சின்னையா, அன்புமணியா, உங்களுக்கும் சொல்றேன். அன்புமணியா, நான் உங்களுக்கு தான் சொல்றேன். நான் டெய்லி 500 ரூபாய் வாங்கி போறேன். அதுல 300 ரூபாய் குடிச்சு போடுறேன். 200 ரூபாய் வீட்டுல கொடுக்குறேன். இன்னும் என் வாழ்க்கையில நடக்குது ஒண்ணுமே கிடையாதுயா. அப்ப என்ன பண்ணிக்குது தமிழ்நாட்டுல? நீ வச்சு தானே குஜராத் மாதிரி ஒரு இது பண்ணு. எல்லாத்தையும் ஒரு கட்டுக்கோப்போட வாங்க. அதை எடுத்துருங்க சுத்தமா. நான் தின்னதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என் குடும்பம் நல்லா இருக்கும். நான் என் பொண்ணை நல்லா படிக்க வைப்பேன். நல்லா வருவேன். நானும் நல்லா வளைச்சு வருவேன். இது பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. நோய் நொடி அப்படியே பாருங்க. டெய்லி நைட்ல குடிச்சிட்டு வேணாம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் மோர். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். தெய்வமே, மிஸ்டர் ராமதாஸ் சார், எனக்கு இந்த வாழ்க்கை வேணும். அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
கண்டிப்பா நன்றியோடு. ஓகே அழகுறியாண்ணா எப்படிவா பயங்கரமா இது அண்ணன் முடிஞ்சிட்டு தான் அண்ணன் என்ன கேள்வி